ஃபஜ்ரு மக்ரிப் இஷா, ஃபஜ்ரு மக்ரிப் இஷா சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில் அல்ஹம்து சூராவுக்கு முன் வஜ்ஜஹத்து வஜ்ஹில் இல்லதி அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுவது இமாமுக்கு கடமை இல்லையா? நாம் ஓதுவதற்கு அவகாசம் தருவதில்லையே, அவர் தக்பீர் சொன்னவுடன் அல்ஹம்து சூரா ஆரம்பித்து விடுகிறாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னு கேட்டால், சுன்னத்தை பேணக்கூடிய இமாம்கள் கரெக்டாக செஞ்சுருவாங்க. அந்த சுன்னத்தை பேணாதால் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது கொஞ்சம் டைம் விடணும். அந்த டயத்தில் என்ன செய்வாங்க மக்கள்லாம் சுப்ஹானக அல்லாஹும்ம அந்த இது ஓதுவாங்க, அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுவாங்க, அல்லது வஜ்ஜஹத்து ஓதுவாங்க. எதையாவது ஓதி முடித்த பிறகு அவரும் ஓதணும். இவங்களுக்கு தான் கடமை, இவங்களுக்கு தான் அவரும் தான் ஓதணும். அவரும் ஓதி முடிச்ச பிறகு அப்புறம் அல்ஹம்துன்னு ஆரம்பித்தார்னு சொன்னால் நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ அவர் பாடு அலந்துக்கிறார், நம்ம கேட்குறதா ஓதுறதா? இதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமி உலகு அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டு சின்னது தான் செவிதாழ்த்தி கேளுங்கள் வாய மூடுங்கள் இருக்குது. அவர் இமாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாமளும் ஓதக்கூடாது. அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாரையானால் நம்ம நிறுத்திடணும் இருக்குது. அப்போ தக்பீர் கட்டு வஜ்ஜஹத் இப்படி ஓதுறது, அவர் ஓதுறதை கேட்கவுள்ள செய்யணும். அப்போ தரமாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த வஜ்ஜஹத்து கடமை இல்லையா? ஏன் அது வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் உள்ள சில விஷயங்கள் இருக்குல்ல, அது கடமைன்னு சிலது இருக்குது. அதை செய்யாட்டி தொழுகையை, ருக்கு இல்லாட்டி தொழுகை கிடையாது, சஜிதா இல்லாட்டி தொழுகை, அப்படி சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் வந்து அது வந்து விரும்பத்தக்கது மேலானது என்பதற்காக செய்கிற காரியங்களும் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை விட்டால் சிறப்பு குறையுமே தவிர தொழுகையை பாழாகாது. இந்த வஜ்ஜஹத்து ஓதுறலாம் கட்டாய கடமையா? கட்டாய கடமை இல்லை. கட்டாய சிறந்தது, ஓதுனா நல்லது, ஓதுனா நபி வழியில் தொழுத நன்மை கிடைக்கும், அது தனி விஷயம். ஒருத்தன் அல்லாஹ் பாருங்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிச்சிட்டான், தொழுகை பாத்தில் ஆயிருமானா ஆகாது. அல்ஹம்து ஓதாட்டி பாத்தில் ஆகி போயிடும். அல்ஹம்து ஓதலைன்னா தொழுகை இல்லை. லா ஸலாத்த லிமன் யக்ரபி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹாவை ஓதாட்டி தொழுகை இல்லைன்ட்டாங்க. அப்படி ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினால இப்போ இமாமும் டைம் தர மாட்டாங்க. இப்போ கடமை கிடையாதுன்னு கேட்குறாரு. கடமை கிடையாது. கடமை கிடையாது. என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரில் 744 744 அது நம்பரில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பாங்க. அப்புறமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவாங்க. எதனால் மௌனமாக இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கல. அவங்களா மௌனமாக இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் மௌனம்னா வெளிப்படையாக சத்தம் போடாமல் இருப்பாங்க. அப்புறம் அல்லாஹ் அக்பர் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ஓதுவாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் அல்லாஹ் தக்பீர் கட்டுறீங்க, அப்புறம் அல்ஹம்து ஓதுறீங்க, ரெண்டுக்கு இடையில் கொஞ்சம் நேரம் இருக்குது, அது என்ன செய்கிறீங்க அந்த நேரத்தில்? சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்களா, எதை செய்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ கேட்குறாரு, கான எஸ்குத்து பைன தக்பீரி பைனல் கிராத்தி, கிராத்துக்கும் தக்பீர் கடையில் ஒரு மௌனமாக இருப்பான்னு சொல்லி. அப்போ கேட்டவுடனே மாற்றக்கூடிய என்ன ஓதுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம பாயித் பைனி பைன ஹத்தா, அந்த துவாவை சொல்கிறாங்க. இந்த துவாவை ஓதுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த துவாவை ஓதுற கட்டாயமாக இருந்தால் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. கேட்டதுனால சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்களே தவிர கம்பல்சரி ஓதி தான் ஆவணமாக இருந்தால் மக்களுக்கு என்ன செய்யணும், கடமையை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேட்கும் போது தான் சொல்கிறாங்க நான் இதை ஓதுவேன், அப்போ நம்மளும் ஓதணும். அப்போ இது என்ன மாதிரியான காரியம் இல்லைன்னு கேட்டால், இது இல்லாவிட்டால் தொழுகை முறிஞ்சிரும் என்கிற மாதிரியான காரியம் கிடையாது. இதை ஓதுறது நல்லது, கூடுதல் சிறப்பு. அல்ஹம்து ஓதாட்டி தொழுகை இல்லாமல் போயிடும். அது மாதிரி அது எதுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் கட்டாய கடமை. நீங்கள் தனியாக தொழுவும் போது கூட அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தொழுகைக்கு எந்த கேடும் வராது. ஆனால் மார்க் கொஞ்சம் கம்மி, பாஸ் ஆயிடுவோம். ஆனால் மார்க் என்ன இருக்கேன் கம்மி ஆயிரும். நல்ல மார்க் எடுக்க நினச்சா அதை சுன்னத்தை ஓதிக்கொள்ளணும். அதுதான் அந்த விஷயம்.